வணக்கம் நேர்களே, சத்தியம் சாத்தியமே நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்று நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு திமுக காங்கிரஸ் கூட்டணி அதிகம் விமர்சிக்கப்படுவது ஏன் என்ற தலைப்பு தான். முன் எப்போதும் இல்லாத வகையில் இந்த முறை ஆட்சியில் பங்கு என்ற ஒரு கோரிக்கை திமுக கூட்டணி கட்சிகளால் அதிகமாக முன்வைக்கப்பட்டு வருவதை பார்க்கின்றோம். மறுபுறம் காங்கிரஸ் திமுக கூட்டணி உறுதியாக வலுவாக உள்ளது என்று தொடர்ந்து அந்த கட்சியினுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை தெரிவித்து வந்தாலும் கூட காங்கிரஸ் கட்சிக்குள்ளாகவே சில அதிருப்தி கருத்துகள் முன்வைக்கப்பட்டு வருவதையும் பார்க்கின்றோம். மறுபுறம் கை எப்போதும் நம்மை விட்டு போகாது, நம்முடன் தான் இருக்கும் என்றும் செல்வ பெருந்தகையும் காங்கிரசும் எப்போது வர வேண்டுமோ சரியாக வந்து விடுவார்கள் என்றெல்லாம் திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து திரு உதயநிதி பேசி வருவதையும் பார்க்கின்றோம். இப்படி இரண்டு கட்சிகள் இடையான கூட்டணி மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் பேச வேண்டிய தேவை ஏன் வருகிறது என்ற ஒரு கேள்வி எழுகிறது. குறிப்பாக விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருகைக்கு பிறகு அதை அடுத்த வாய்ப்பாக காங்கிரஸ் பார்க்கிறதா, அல்லது திட்டமிட்ட எதிர்க்கட்சிகளால் இது போன்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கப்பட்டு வருகிறதா உள்ளிட்ட பல கேள்விகள் எழுகிறது. அதை அடிப்படையாக வைத்துதான் இன்று நிகழ்ச்சியை நாம் விவாதிக்க இருக்கின்றோம். திமுக காங்கிரஸ் கூட்டணி அதிகம் விமர்சிக்கப்படுவது ஏன்? விவாதிப்பதற்காக நம்முடைய இணைகிறார்கள் வழக்கறிஞர் திரு சூரிய பிரகாசம், அரசியல் விமர்சகர் திரு தூத்துக்குடி செல்வம், பத்திரிகையாளர் திரு சுபேர், விரைவில் இணையிருக்கிறார் காங்கிரஸிலிருந்து திரு இதயதுல்லா. மூன்று பேரும் நிகழ்ச்சியில் வரவேற்கின்றோம். சுபேர் சார், உங்ககிட்ட இந்த நிகழ்ச்சி தொடங்குறேன். பல தேர்தல்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. தேர்தலுக்கு முன்பாக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு எல்லாமே வழக்கமாக நடக்கக்கூடிய ஒன்று தான். அதிக இடங்களை கேட்போம் அப்படிங்கிறது எல்லா கட்சியும் ஒவ்வொரு தேர்தலையும் முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு கோரிக்கை தான். அது சாதாரணமாக நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி எப்போதும் இல்லாத வகையில் இந்த முறை திமுக காங்கிரஸ் கூட்டணி மட்டும் ஏன் அதிகமாக விமர்சிக்கப்படுது? அதுக்கான தேவை, அதுக்கான காரணமாக என்னென்ன இருக்குது? இல்லை, காங்கிரஸுக்குள் ஒரு திமுக எதிர்ப்பு ஒரு அணி ஒன்று இருக்குது. காங்கிரஸ் இருக்கு. அவங்க எப்படியாவது என்ன பண்ணுறோன்னா, திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸை கல்லிட்டு போயிடணுன்ற ரொம்ப சிவியராக வேலை செய்கிறாங்க. இன்னும் 2 நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி பேசினதை பார்த்துருப்பீங்க. ஆர்எஸ்எஸ்ஸில் உறுப்பினராக இருந்து கொண்டு காங்கிரஸில் இருக்காதீங்க, நீங்களே வெளியில் போயிருங்க அப்படின்னு பகிரங்கமாகவே சொன்னார். அப்போ காங்கிரஸுக்குள் சிலர் ஒரு கரையானை போல சொல்றாரு. அப்ப திமுக எதிர்க்கக்கூடிய ஒரு அணி இருக்குன்னு சொல்றீங்க, அவங்க சொல்றாரு. ஆமா, அகில இந்திய அளவில் சொல்றாரு, தமிழ்நாடு மட்டும் சொல்றாரு. அகில இந்திய அளவில் காங்கிரஸ்குள் இருந்து கொண்டு காங்கிரஸுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய சிலர் இருக்கிறாங்க. அவங்க தயவு செய்து நீங்க வெளியில போயிருங்கன்னு ராகுல் காந்தியே பகிரங்கமா சொல்றாரு. அப்ப இந்த கூட்டணிக்குள் எப்படியாவது ஒரு சலசலப்பை உண்டு பண்ணி, இந்த கூட்டணிக்குள் கழகத்தை உண்டு பண்ணி திமுக கூட்டணியே உடைக்க முடியல. நீங்க அந்த கூட்டணியை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவங்க வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்க, ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, தொடர்ந்து நீடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 தேர்தலை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த கூட்டணியை உடைக்க முடியல, கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை வெளியில கொண்டு வர முடியல. அப்ப கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவோம் அப்படின்னு ஒரு சலசலப்பை ஏற்படுத்துறதுக்காக பண்றாங்க. இப்போ கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் ஓப்பனாவே பேசுறாங்க வெளியில, விஜயோட கூட்டணி வரணும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வரணும் அப்படின்னு. இப்ப காங்கிரஸ் திமுக கூட்டணிங்கிறது அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி எடுத்துங்க. அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியில தமிழ்நாட்டில் மட்டும்தான் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆர்கானிக்கா இருக்கு. அதுக்கு காரணம் நிறைய சொல்லலாம். ஒரு காரணம் சமீபத்தில் நடந்த பீகார் எலெக்ஷன். பீகார் எலெக்ஷன்ல ஆர்ஜேடி காங்கிரஸ் அலையன்ஸ்ல ஆர்ஜேடி அவங்க பெருசா வேலை செய்யல. ஆனா தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. தமிழ்நாடு காங்கிரஸ் திமுக அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் 10 தொகுதி கொடுத்தாலுமே காங்கிரஸ் திமுக ஆட்கள் இறங்கி வேலை செய்யறாங்க. ஆமா, அதை நம்ம பார்க்குறோம். மேக்சிமம் அவங்களும் வேலை செய்யறாங்க. அப்படிங்கும்போது இது ஒரு ஆர்கானிக்கான ஒரு அலையன்ஸா இருக்கு. எந்த மாநிலத்திலும் காங்கிரஸுக்கு பார்ட்னரா இருக்கிறவங்க பெருசா இறங்கி வேலை செய்ய மாட்டாங்க. பீகார்ல அந்த மாதிரி நடந்திருக்கு, கண்மணி பார்க்குறோம். ஆர்ஜேடி தொண்டர்கள் கொஞ்சம் இறங்கி வேலை பார்த்துருந்தாங்கன்னா இந்த அளவுக்கான ஒரு இழப்பு வந்திருக்காது. சரி, இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 10 சீட் வாங்கினாலும் சரி, 20 சீட் வாங்கினாலும் சரி, அது கூட்டணி கட்சியாக இருந்தாலும் திமுக இறங்கி வேலை செஞ்சு உங்களை வெற்றி வாய்ப்பை கொடுத்து கொண்டு வந்துறாங்க. அப்போ இது ஆர்கானிக்காவே ஒரு அலையன்ஸா இருக்கு. அப்போ இது தொடர்ந்து வெற்றியாகவும் போயிட்டு இருக்கு. அப்போ காங்கிரஸுக்குள் இருக்கக்கூடியவர்கள், காங்கிரஸுக்குள் இருந்து கொண்டு காங்கிரஸை அழிக்க நினைக்கக்கூடிய சிலர் இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அது என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு சலசலப்பு இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அகில இந்திய தலைமையோ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோ நாங்கள் இந்த கூட்டணியில் இல்ல, நாங்க வேற ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கிறோம், மறைமுகமாக கூட அவங்க சொல்ல. கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் அகில இந்திய அளவில் அப்படின்னு பார்க்கறத விட தமிழக அளவில் நம்ம பார்க்கும்போது காங்கிரஸ்குள்ளாக ஒரு டீம் இருக்காங்க, திமுக எதிராக டீம் இருக்காங்க. ஆனா அதிகாரப்பூர்வ காங்கிரஸ் தலைமை திமுகவோட இணக்கமா இருக்கிறது சொல்லணும்னா ராகுல் காந்தியால அவர்களை கட்டுப்படுத்த முடியல அகில இந்திய அளவில். ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் பிஜேபியை கடுமையை எதிர்கொண்டு முயற்சி பண்றாரு, தொடர்ந்து போராடுறாரு. நீங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்ன காங்கிரஸ் கட்சியை 100 தொகுதியோட 100 நாடாளுமன்ற உறுப்பினரோட இந்தியாவினுடைய எதிர்கட்சியா வச்சிருக்காரு ராகுல் காந்தி மட்டும்தான். அவர் நடத்திய அந்த பாரத் ஜோடா யாத்திரை தான் நீங்க மிகப்பெரிய அளவில் அடையாளம் காட்டியது. ஆனா அரசியல் கட்சிக்கு ஒரு நபர் பத்தாதே, அங்க ஒரு கூட்டம் வேணுமே.
அடுத்தடுத்த தலைமை வேணுமே. அவர் மட்டும் ஒர்க் பண்ணா போதாது இல்லையா? போதாது. அவர் ஓட் ஸ்டோரி எடுத்து பேசினாரு. அது பெரிய அளவுல கொண்டு போய் ஒரு சில மாநிலங்கள் இருக்கக்கூடிய கேரளா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய கேரளா இளைஞர் காங்கிரஸ் பெருசா பண்ணாங்க. தமிழ்நாட்டில் பெருசா பண்ணிருக்காங்கன்னா அதை பத்தின ஒரு பெருசா அங்க ஒன்று இங்கும் நடந்துச்சு. வட இந்திய மாநிலங்கள் இது சுத்தமாவே கிடையாது. ராகுல் காந்தி மட்டும்தான் அங்க வேலை செய்யறாரு ஒழிய காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்து கொண்டு சிலர் காங்கிரஸ் கட்சியே வந்து காலி பண்ணக்கூடிய ஆட்கள் தான் உள்ள நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதைத்தான் ராகுல் காந்தி சொல்றார், வேற சித்தாந்தத்தில் இருந்தா நீங்க போயிருங்க, தயவு செய்து உள்ள இருந்துகிட்டு கட்சியை குழப்பம் உண்டு பண்ணாதீங்கன்றார். அதே வேலையை தான் வட இந்தியாவில் பண்ணக்கூடிய அதே வேலையை தான் இப்ப தமிழ்நாட்டிலையும் பண்றாங்க. விஜய்க்கு என்ன பெர்சன்டேஜ் இருக்கு? விஜய் எந்த தேர்தல் சந்திச்சிருக்கிறாரு? சரி, மாதம் ஒரு முறை வீட்டை விட்டு வெளியே வர்றாரு. வாரத்துக்கு ஒரு அறிக்கை வருது. ஒரு தேர்தலை கூட சந்திக்காத கூட்டணியில ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல, அது ஒரு எதிர்பார்ப்பு காங்கிரஸுக்கு இருக்கும்ல. ஏன்னா தொடர்ந்து அவங்க திமுக கூட்டணி இருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட தொகுதி கொடுக்குறாங்க, அதுல ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை வின் பண்றாங்க, அது அப்படியே போறாங்க. ஆட்சியில் பங்குனா முதல்ல ஜெயிக்கணும்ல. கட்சியோட கட்டமைப்பு என்ன இருக்கு உங்களுக்கு? சரி, 234 தொகுதிக்கும் அவங்களுடைய வேட்பாளரை போட்டுருவாங்களா? ஏங்க ஒரு கூட்டத்தை சரியா நடத்த முடியல விஜயால. எவ்வளவு குளறுபடி பாக்குறோம். அவர் நடத்திய அத்தனை கூட்டத்திலே உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. ஓகே, இவர் எப்படி தேர்தலை சந்திப்பாங்க? கட்சியினுடைய அடிமட்டம் என்ன இருக்கு? அரசியல் களம்னா சாதாரண விஷயமா? காங்கிரஸ்க்குள்ள ஒரு டீம் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா இப்ப பொதுவா எதிர்க்கட்சிகள் காங்கிரஸை முட்டு சந்தில் நிப்பாட்டுறதுக்காக ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. காங்கிரஸ்க்குள்ளேயே இப்ப அதிமுக இருக்காங்க அப்படின்னா காங்கிரஸ் நம்ம கூட கூட்டணி வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கும். தாவேக்கானா நம்ம கூட காங்கிரஸ் வரணும் எதிர்பார்ப்பு இருக்கும். அவங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கும். இல்ல ஆனா இது காங்கிரஸ்க்குள்ளேயே பண்றாங்கன்றீங்க. இப்ப அதிமுக பலமா இருந்தது இந்த ஒரு அந்த மாதிரி இருக்கிறப்ப, அந்த மாதிரி ஜெயலலிதா அவர்கள் இருக்கப்பையும் கலைஞர் இருக்கப்பையும் அதிமுக பலமா இருந்தது. அப்ப ஒவ்வொரு தேர்தலையும் அவங்க கூட்டணியை மாத்துவாங்க. அதிமுக கூட்டணியில இருப்பாங்க, ஒரு முறை திமுக கூட்டணி இருப்பாங்க. இன்னைக்கு அப்படி செல்லாம கிடையாது. அதிமுக முற்றிலுமாக பாஜகவினுடைய கைப்பகையா மாறி போச்சு. அந்த பக்கம் கூட்டணிக்கு போக முடியாது. இன்னொரு கட்சி புதுசா ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய செயல்பாடுகள் கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகிட்டு இருக்கு. களத்தில் நின்று வேலை செஞ்சுட்டு இருக்காங்க எத்தனை அரசியல் கட்சிகள். வீட்டை விட்டு வெளியில வராம 30 நாள் எப்படி இந்தி கத்துக்கலாங்கிற மாதிரி 30 நாள் எப்படி முதலமைச்சர் ஆகலான்னு வீட்டில் உட்காந்து பாடம் படிச்சுட்டு இருக்காரு. இவரை நம்பி காங்கிரஸ் நடுவருக்கு தான் போகணும். இது தெரிஞ்சே காங்கிரஸ் கட்சிக்குள் இருந்து கொண்டு இந்த கட்சியை கரையான் நடிக்கிற மாதிரி அறிக்கக்கூடிய வேலையை சரி அவங்கள தமிழக காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் கட்டுப்படுத்த முடியலையா? காங்கிரஸ்க்குள்ளேயே ஒரு டீம் இருக்கு. ராகுல் காந்தியே முடியலையே. காங்கிரஸ் கட்சியில் ஆரம்பத்திலிருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க ஒரு தனிநபராக ஒரு இண்டிவிஜுவலான ஒரு ஃபேஸ் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆரம்பத்துல இருந்து. அப்ப கட்சிக்குள்ளேயே ஒரு கூட்டணியை ஒரு அணியை உருவாக்கிட்டு இருக்காங்க. காமராஜர் காலத்துல இருந்து எடுத்துங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி எடுங்க. காமராஜர் அவர் தனி இயக்கம் ஆரம்பிச்சாரு, குமரியானது தனி இயக்கம் ஆரம்பிச்சாரு, மூப்பனார் தனி இயக்கம் ஆரம்பிச்சாரு, வாழப்பட்ட ராமமூர்த்தி, திண்டிவன ராமமூர்த்தி, வரிசையா லிஸ்டே போலாம். அகில இந்திய அளவு எடுத்துங்க, மம்தா பானர்ஜியா இருக்கட்டும், சரத்பவாரா இருக்கட்டும், கருணாகரனா இருக்கட்டும், ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இண்டிவிஜுவல் லீடரா அவங்க ஃபார்ம் ஆயிட்டாங்கன்னா தனி இயக்கமா போயிடுறாங்கன்றாங்க. அப்ப காங்கிரஸ்க்குள்ளேயே காங்கிரஸே ஒரு வேலை பண்ணுது. இவர்களை ஒன்றிணைந்து ஒரு சிங்கிள் ஃபேஸ் உள்ள லீடரா வந்துடக்கூடாதுன்னு வேலை பண்றாங்க. அப்ப அதுதான் காங்கிரஸுக்குள்ள ஒரு சிக்கல். இப்ப ராகுல் காந்தி தலைமைக்கு வந்தது பிறகு இதெல்லாம் உடைக்கணும்னு நினைக்கிறார். ஆனா அதை செய்ய முடியல, அவரே தடுமாறுறாரு. அகில இந்திய தலைமை தடுமாறிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிற காங்கிரஸ்க்குள்ளேயே ஒரு டீம் வேலை பார்க்குது அப்படின்னும் போது அப்போ காங்கிரஸ் தலைமை விரும்பல. காங்கிரஸ் தலைமை திமுக அதிகாரப்பூர்வமாக யாராவது பேசியிருக்காங்களா? அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் அதிகாரப்பூர்வமா பேசியிருக்காங்களா? தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் அதிகாரப்பூர்வமா பேசியிருக்காரா? அவர் போற இடம்னா அந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவருக்கு தெரியாதா? இப்ப யார் இந்த குழப்பத்தை உண்டு பண்றது? திட்டமிட்டே தான் நடத்துறாங்க. இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு, உறுதிப்படுத்தப்படாத செய்தியா இருக்கு. திமுக மாநில தலைவர் சொல்றாரு, நயனா நாகேந்திரன் சொல்றாரு இல்லையா, தாவேக்கோட காங்கிரஸ் போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுதான் அவங்க ஆசை. அதுதான் அவங்க ஆசை. அவங்க அப்படித்தான் ஆசைப்படுவாங்க. இந்த கூட்டணி பலமா இருக்க கூடாது, பலகீனமா போகணும். காங்கிரஸே அவங்க காலி பண்ணணும். காங்கிரஸுக்கு மேல ஏன் பாஜகவுக்கு இவ்வளவு கரிசனம்? பாஜகவுக்கு ஏன் காங்கிரஸ் மேல இவ்வளவு கரிசனம்? காங்கிரஸ் பாஜக தாவேக்காவோட போனா அது தாவேக்கா போய் நிக்கிற முடிச்சதுனால காங்கிரஸ் நிக்குங்கிறது தான் அது கணக்கு. அந்த கணக்குடைய ஆசை தான் சொல்றாரு அவர். அப்ப இந்த கூட்டணிங்கிற திமுக காங்கிரஸ் கூட்டணிங்கிறது வலுவான கூட்டணியா இருக்கு, தொடர்ந்து வெற்றி பெறக்கூடிய கூட்டணியா இருக்கு, மதசார்பற்ற கூட்டணியா இருக்கு, இது பாஜக எதிர்ப்பு கூட்டணியா இருக்கு. இந்த கூட்டணி தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருக்கு. அவங்க நோக்கம் அந்த காங்கிரஸ்க்குள்ளேயே ஒரு டீம் இருக்கான்றீங்க. அவங்க நோக்கம் அப்படிங்கிறது விஜயோட கூட்டணி வச்சா நம்ம இன்னும் வளரலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கமா இருக்கு. விஜய் வளரணும்ல, இல்லாட்டி இது காங்கிரஸ்க்குள்ள ஒரு சலசலப்பு ஏற்படுத்திட்டே இருக்கணும் அப்படிங்கிற நோக்கமா இருக்கு. சலசலப்பு ஏற்படுத்தணுங்கிறதா நீங்க அழகிரி சொல்லியிருக்காரு. 60 ஆண்டு காலமாக நம்ம ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு நம்ம கரும்பு சாறு மாதிரி பிழிஞ்சு எடுத்துறாங்க அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. தனியா நில்லுங்க, போய் நின்று பாருங்க. இந்த மாதிரி தேர்தல் வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. காங்கிரஸ் கட்சி என்ன ஆகுதுன்னு பாருங்க. காங்கிரஸ் கட்சிக்கு என்ன ஓட் பெர்சன்டேஜ் இருக்கு தமிழ்நாட்டுல, என்ன கட்டமைப்பு இருக்கு? 4 பேரை கூட்டி போய் ரயில மறிச்ச கட்சி தானங்க இது. நீங்க நம்ம அதாவது குறைத்து நான் மதிப்புள்ள காங்கிரஸ் கட்சி தான் குறைத்து சொல்லல.
ஆனா இன்னைக்குள்ள சூழ்நிலை என்ன இருக்கு? நீங்க முக்கியமான பிரச்சனைகள் அகில இந்திய அளவுல சரி, மாநில அளவிலும் சரி, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சரி, அதை எதிர்த்து வலுவான ஒரு கூட்டணியோடு இருந்தா தான் நம்ம போராட முடியும். காங்கிரஸ் கட்சியினுடைய தேவை திமுகவுக்கு அகில இந்திய அளவுல இருக்கு. ஓகே. திமுகவின் தேவை காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. ஓகே. ஒரு கிவ் அண்ட் டேக் தான். சரி, ஓகே, பேசுவோம்.